தி ஒயிட் பேப்பர் அண்ட் தி பிளாக் டாட் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் நுழைந்தார். அன்று அவர் மாணவர்களுக்கு ஒரு வினோதமான தேர்வு வைப்பதாக கூறினார். அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வெள்ளைத்தாளை குப்புற கவிழ்த்து வழங்கினார். இப்பொழுது தாள்களை திருப்பிப் பாருங்கள், அதில் என்ன இருக்கிறதோ அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்கள் என்றார் ஆசிரியர். மாணவர்கள் தாள்களை திருப்பிப் பார்த்தனர். அந்த வெள்ளைத்தாளின் நடுவே ஒரே ஒரு சிறிய கரும்புள்ளி பிளாக் டாட் மட்டுமே இருந்தது. வேறு எதுவுமே இல்லை. மாணவர்கள் குழப்பத்துடன் அந்த கரும்புள்ளியை பற்றியே பக்கம் பக்கமாக எழுதினார்கள். தேர்வு முடிந்ததும் ஆசிரியர் அனைவரது தாள்களையும் வாசித்தார். அனைவரும் அந்த கரும்புள்ளியின் வடிவம், அளவு, அது ஏன் அங்கு இருக்கிறது என்பதை பற்றியே எழுதியிருந்தார்கள். ஆசிரியர் புன்னகையுடன் சொன்னார், இந்த தேர்வில் யாரும் தோல்வியடையவில்லை. ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? உங்கள் அனைவரது கவனமும் அந்த சிறிய கரும்புள்ளியின் மீதுதான் இருந்தது. அந்த புள்ளியைச் சுற்றியிருந்த இவ்வளவு பெரிய வெண்மையான பகுதியை, ஒயிட் ஸ்பேஸ், யாருமே கவனிக்கவில்லை. அதை பற்றி ஒரு வரி கூட எழுதவில்லை. நீதி, நம் வாழ்க்கையும் அந்த வெள்ளைத்தாள் போன்றதுதான். இறைவன் நமக்கு ஆரோக்கியம், அன்பு, நண்பர்கள், அழகான இயற்கை என பல வெண்மையான பக்கங்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் நாம் எப்போதும் நம் வாழ்வில் இருக்கும் ஒரு சிறிய கரும்புள்ளியை, துன்பத்தை அல்லது குறையை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிறிய கரும்புள்ளியை தாண்டி பார்த்தால் வாழ்க்கை எவ்வளவு பெரியது என்பது புரியும்.